ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சப்ஜிங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் கூட. நம்ம வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க நம்ம சப்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் 100 கிராம், அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம், அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி 4 தக்காளி, அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏத்துக்காக அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களும் அரைச்சே வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பன்னீரை கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் பரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பன்னீரை நம்ம ஏன் பொரிக்கிறோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம பன்னீரை பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே மிளகும் கிராம்பும் நம்ம தாளிச்சிருவோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி விழுதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் பொடி எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது காஷ்மீரி சில்லி பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். இது கலருக்கு. இப்போ தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த கலருக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ ட்ரையாக வேணும்னா இப்போயே பன்னீரை சேர்த்து இந்த மசாலாம் பன்னீரில் படுற வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லை செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி செமி கிரேவியாக தான் வேணும், அதனால் நான் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். பன்னீரை நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மசால் மட்டும் பன்னீரில் சேரணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு அடுப்பு வச்சுருந்தாவே போதும். எடுத்துடலாம். இப்போ நம்ம பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. நம்மளுடைய பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.